உமாவிரதம் சேனலுக்கு வெல்கம் பண்ணுறேங்க. இன்றைக்கி வந்து நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கொள்ளுப்பருப்பு சாதம் தான். ரொம்ப சிம்பிளான ரெசிபி, ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். எப்படி செய்கிறது அப்படிங்கிறத வீடியோவில் போய் பார்க்கலாங்க. அதுக்கு 1 டம்ளரில் அரிசி எடுத்திருக்கேன், 1/2 டம்ளரில் பருப்பு எடுத்திருக்கேன். குட்டி டம்ளர் தாங்க, தாராளமாக 2 பேர் சாப்பிட்லாம். கொள்ளுப்பருப்பு 2-3 தடவை கழுவிட்டு குக்கரில் சேர்த்திக்கோங்க. 6 to 7 விசில் வச்சிங்க அப்படின்னா கொள்ளுப்பருப்பு இந்த மாதிரி சாஃப்டாக சூப்பராக வெந்து வந்துடும். மிக்ஸி ஜாரில் 1 டீஸ்பூன் மல்லி, 1 டீஸ்பூன் சீரகத்தை கொரகொரப்பாக இந்த மாதிரி பவுடர் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. குக்கரில் வந்து 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க. காஞ்சோனியே கடுகு போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். முடியல அப்படின்னா பெரிய வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். வரமிளகா, கருவேப்பிலை, பூண்டு 2-3 பல் போட்டுட்டு வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் ரொம்ப கலர் சேஞ்ச் ஆக வேண்டியது இல்லைங்க, ஓரளவுக்கு வதங்கிச்சுன்னா போதும். இந்த டைம்லேயே நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பொடியும் சேர்த்திக்கலாம். தக்காளி பார்த்திங்கன்னா 1 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். இதே ரொம்ப வதக்க வேண்டியது இல்லைங்க, ஒரு வதக்கிட்டு நம்ம வந்து தண்ணி வந்து மெஷர் பண்ணி ஊற்றிக்கலாம். கொள்ளுப்பருப்பு வேக வச்ச தண்ணியே எனக்கு 1 டம்ளர் இருந்ததுங்க. அது போக நார்மல் வாட்டர் வந்து 2 டம்ளர் விட்டுறேன். மொத்தம் 3 டம்ளர் தண்ணி. ஏற்கனவே கொள்ளுப்பருப்பு வெந்திருக்கனால அதுக்கு தண்ணி மெஷர் பண்ண வேண்டியதில்லை. உப்பு பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன், மஞ்சத்தூளும் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இது வந்து கொதிச்சு வரட்டும். இப்போ அப்படியே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. பொடி பொடியாக கட் பண்ண மல்லி இலை சேர்த்திக்கலாங்க. நம்ம ஏற்கனவே வேக வச்சுருக்கிற கொள்ளுப்பருப்பு அதையும் போட்டுட்டு ஊற வச்சுருக்கிற அரிசி சுத்தமாக தண்ணி எல்லாத்தையும் வடிச்சிட்டு அதையும் சேர்த்திக்கலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. இனி அப்படியே நம்ம குக்கர் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாங்க. வெயிட்டும் போட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 விசில் வச்சிங்கன்னா நல்லா சாஃப்டாக சூப்பராக நமக்கு சாதம் ரெடி ஆயிடும். ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வெயிட் இறங்கிடுச்சு. ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு சாதம் வந்து நல்லா சாஃப்டாக, அதே சமயம் உதிரி உதிரியாகவும் கிடச்சிருக்கு. அடியில ஒரு துளி கூட பிடிக்கவே இல்லைங்க. இதுக்கு சைட் டிஷ்ஷில் எதுவுமே தேவையில்லைங்க. வெறுமனே நம்ம நெய் விட்டு சாப்பிட்டோம்னாவே அவ்வளோ சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இன்னுமே பொழுன்னு வேணும்னா தண்ணி வந்து 2.5 குறைச்சிக்கோங்க. குயிக்கான டைமில் ஒரு சூப்பரான கொள்ளுப்பருப்பு சாதம் நம்ம ரெடி பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும் நம்புகிறேங்க. பிடிச்சிருந்தா வீடியோக்கு வந்து ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் உமாவிரதம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.